ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம், சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம். தூய ஆவியே அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, ஐயா வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. ஹalleluya 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 ஹalleluya. நீ சர்வ வல்லவரப்பா, ஜீவரே சாகினி சதா தேவன் ஓதி சர்வ வல்லவரே, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. ஹalleluya 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 ஹalleluya. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திற்காக கோடான கோடி நன்றி கர்த்தாவே. எங்கள் எல்லோரையும் ஒரே குடும்பமாக கூட்டி வந்து சேர்த்திருக்க கிருபைக்காக நன்றி சுவாமி. தேவாதி தேவனே, இறை வார்த்தையை வாஞ்சையோடு கேட்பதற்காக கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதியும் சுவாமி. அவர்களுடைய இருதய கருத்துக்கள் எல்லாவற்றையும் நீ நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த இறை வார்த்தையை கேட்கப் போகிற இந்த நேரத்திலேயே அவர்களுக்கு விடுதலை கடந்து வரட்டும் கர்த்தாவே. தேவாதி தேவனே, இறை வார்த்தையை பறைசாற்றவிருக்கிற இந்த அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென் ஆமென், ஆமென் ஆமென், ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஆராதனை என்கிற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்றவிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, ஒரே கடவுள் பிதா, சுதன், பரிசுத்தாவி என்று 3 ஆட்களாக இருக்கிறார். காலம் நிறைவேறிய பொழுது இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரன் மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்பதற்காக மனிதனாக பிறந்தார். சிலுவையிலே ஏராளம் பாடுகள் பட்டு இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்து மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்டு என்றென்றுமாக ஜீவனோடு இருக்கிறார். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. திருவெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் மீண்டும் 18வது வசனத்தையும் வாசியுங்க. அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. வாழ்பவரும் நானே, இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன். சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒருவரே கடவுள். அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். அவர் ஒருவரே தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறார். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, அவர் கடவுளோடு இருந்தார், கடவுளாகவும் இருந்தார். எல்லாம் அவரால் தான் உண்டாயின. அவரே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி. அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, பரலோகத்தில் 24 மூப்பர்களும் 4 உயிர்களும் இன்னும் ஏராளமான பரிசுத்தவான்களும் கோடிக்கணக்கான தூதர்களும் ஆண்டவரை இடைவிடாது ஆராதித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி இருக்க அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நாமும் இடைவிடாது ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். ஆகவே பிரியமானவர்களே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு திருப்பாடல்களையும் புகழ் பாடல்களையும்
நன்றி பாடல்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் ஆராதனை பாடல்களையும் பாடி நம் ஆண்டவரை எப்பொழுதும் ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்காகவே நாம் படைக்கப்பட்டு இருக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை நீங்க மறந்துடாதீங்க. பணம், பட்டம், பதவி, பெயர், புகழ், வாழ்க்கை, வசதிகள் என்று நீங்கள் கொடி கட்டி பறக்கலாம். ஆனால் உங்களை எதற்காக ஆண்டவர் படைத்திருக்கிறார் என்றால், நீங்கள் எதற்காக கிறிஸ்தவளாக இருக்கிறீர்கள் என்றால், அவரை துதித்து பாட, அவரை மகிமைப்படுத்த, அவரை ஆராதிக்க. இதை மாத்திரம் நீங்கள் மறந்து விடவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே கடவுள். அவரை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதியுங்கள். அவருக்கு மாத்திரம் பணி செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க மறுத்து அவரால் படைக்கப்பட்டவைகளையும் படைக்கப்பட்டவர்களையும் கடவுள் என்று சொல்லி நீங்கள் ஆராதித்தால், இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க மறுத்த தூதர்கள் எங்கே தள்ளப்பட்டார்களோ அங்கேயே நீங்களும் தள்ளப்படுவீர்கள் என்பதை சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏராளம் துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் வரலாம். இருந்தாலும் விசுவாசத்தில் வேரூன்றி நில்லுங்கள். ஆமென். Amen. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே அந்தி கிறிஸ்துவின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட பலர் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக எழும்பி அவரை இழிவாக பேசுகின்றார்கள். அவர் கடவுளே இல்ல, சாதாரண மனுஷன்தான். அவர் மீண்டும் வரப்போவது கிடையாது, இரண்டாம் வருகை இல்ல என்று சொல்கின்றார்கள். மக்களே, மனமுடைந்து போகாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். விசுவாசத்தில் வேரூன்றி நில்லுங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே உண்மையான கடவுள். அவர் ஒருவரே உலக இரட்சகர். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆமென். Amen. இதோ நான் விரைவில் வருகிறேன் என்று கூறியிருக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் கூறியபடியே சத்தியமாக அவர் அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம் தாழ்த்த மாட்டார். ஆகவே அவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். ஆமென். Amen. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இறைவாக்கினர் என்பதை அறிந்த சமாரிய பெண் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். எங்கள் முன்னோர் இந்த மலையில் தான் வழிபட்டு வந்தார்கள், ஆனால் நீங்களோ எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு கூறியது, காலம் வருகிறது, வந்தே விட்டது, அப்பொழுது நீங்கள் தந்தையை இந்த மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். தந்தையை உண்மையாய் ஆராதிப்பவர்கள் எங்கே ஆராதிப்பார்கள், எப்படி ஆராதிப்பார்கள் என்று அவர் மிகவும் தெளிவாக கூறுகிறார். வாசிக்க கேட்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 24 26 வரை உள்ள வசனங்களை படியுங்க. கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார் என எனக்கு தெரியும். அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். Praise the Lord. Praise the Lord. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றான்னு பாருங்க. கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுபவர்கள் அவருடைய உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருந்த சமாரிய பெண் என்ன சொல்றார் தெரியுமா? கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார், அவர் வரும் பொழுது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்கிறார். அதற்கு இயேசு சொல்கிறார், உன்னோடு பேசிக் கொண்டிருக்கும் நான் தான் அவர் என்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. உண்மையான கடவுள், அனுப்பப்பட்ட மெசியா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். Amen. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், என்ன சொல்லி ஜெபிக்க வேண்டும், எங்கே ஜெபிக்க வேண்டும் என்கிற எல்லாவற்றையும் மிகவும் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கவனமாக கேட்போம். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய கோவிலாக இருக்கிறோம். கடவுளுடைய ஆவியானவர் நம்முள் தங்கி இருக்கிறார். நம்முள் தங்கி இருக்கும் கடவுள் உருவமற்றவர்.
உருவமற்ற கடவுளை அவருடைய உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் ஆராதிக்க வேண்டும். உருவமற்ற கடவுளை எங்கே ஆராதிக்கணும்? உள்ளத்தில். உள்ளத்தில் தான் ஆராதிக்க வேண்டும். தூய ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவியிலும் உண்மையிலும் வழிபட வேண்டும். Praise the Lord. Praise the Lord. உண்மை என்பது இறை வார்த்தையை குறிக்கிறது. இறை வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆக பிரியமானவர்களே, ஆவியிலும் உண்மையிலும் வழிபட வேண்டும் என்றால் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இறை வார்த்தையால் நிரப்பப்பட்டு ஆண்டவரை ஆராதிப்பதாகும். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், கட்டளைகளை கடைப்பிடித்து பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்கி தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு துதி பாடல்களையும் புகழ் பாடல்களையும் நன்றி பாடல்களையும் திருப்பாடல்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் ஆராதனை பாடல்களையும் பாடி ஆண்டவரை ஆராதிப்பது ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிப்பதாகும். ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகா மகா பரிசுத்தர். அவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்றால் அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் உள்ளதானே இருந்தா இருக்கட்டும். நம்ம தம் அடிப்போம், நம்ம குடிப்போம், நம்ம போற வகையில போவோம், நம்ம விருப்பப்படி வாழ்வோம் அப்படின்னாக்கும் நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் உன்னை குறித்து சஞ்சலப்படுவார், உன்னை குறித்து வேதனைப்படுவார், உன்னை உருவாக்கியதை குறித்து, உன்னை மனுஷனாக படைத்ததை குறித்து அவர் வேதனைப்படுவார். அல்லேலூயா. Hallelujah. இவன் பாவம் செய்கிறானே, இவள் பாவம் செய்கிறாளே, இவளை விட்டு அப்பாலே போய் விடுவோம் என்று என் தேவன் போக மாட்டார். நீ எப்படிப்பட்ட பாவம் செய்தாலும் உனக்குள்ளே இருந்து கொண்டு அவர் கண்ணீர் சிந்தி கதறி அழுது கொண்டே இருப்பார். பிரியமானவர்களே, பாவம் செய்யறத நிறுத்துங்க. இனி காலம் செல்லாது, இறுதி காலம் வந்தாச்சு. ஆண்டவரை சந்திக்க வேண்டிய நேரம் அண்மையில் உள்ளது. நேருக்கு நேராக முகத்துக்கு முகமாக நாம் சந்திக்க போகிறோம் என்பதை நீங்கள் நினைவு கூர்ந்து அவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். Praise the Lord. Praise the Lord. நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அப்படியே ஜெபியுங்கள். அவர் நமக்கு கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்படிதானே? ஆம். எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்கார். அதே ஜெபத்தை அடிக்கடி ஜெபியுங்க. கட்டுகள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். பூரண ஆசீர்வாதம் கடந்து வரும். அல்லேலூயா. Hallelujah. இரண்டாவதாக கடவுளை எப்படி ஆராதிப்பது என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். உருவமற்ற கடவுளை உள்ளத்தில் வழிபட வேண்டும், ஆவியிலும் உண்மையிலும் வழிபட வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை அடிக்கடி சொல்லி ஜெபியுங்க. அதே நேரத்துல ஆவியிலும் உண்மையிலும் ஆண்டவரை ஆராதியுங்கள். Praise the Lord. Praise the Lord. பாரம்பரியங்களையும் சடங்காச்சாரங்களையும் மூட நம்பிக்கைகளையும் உருவ வழிபாடுகளையும் வேரோடு பிடுங்கி எறிந்து விட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டு அவரை ஆராதியுங்கள். அவர் ஒருவரே கடவுள், அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், அவர் ஒருவரே மகிமைக்குரியவர், அவர் ஒருவரே ராஜாதி ராஜா. அவர் உனக்கும் எனக்கும் ஆண்டவர். ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை அண்மையில் உள்ளது. அதி சீக்கிரத்தில் வரவிருக்கிற நம் ஆண்டவரை நாம் சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்படி ஆயத்தமாக இருக்கிறது? கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். இரண்டாவதாக அதிகாலையில் எழுந்து சூரிய உதயத்திற்கு முன்னால அதிகாலையில் எழுந்து அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்க வேண்டும். இறை ஊழியர்களே, ஊழியம் செய்யறவங்களே, நல்லா உறங்கிட்டு ஊழியம் செஞ்சாக்கும் உன் ஊழியத்தினால ஒரே ஒரு ஆத்மா கூட அறுவடை செய்ய முடியாதுங்கிறத திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். ஊழியத்துல இருக்கிறீங்கனாக்கும் நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ அதை பத்தி பிரச்சனை இல்லை.
நீ ஜெபிச்சே ஆக வேணும். நீ ஜெபிக்கலைனாக்கும் சாத்தான் உன்னை கவ்விட்டு போயிருவான். அவன் கவ்விட்டு போன பிறகு நீ ஊழியம் செஞ்சு என்ன புண்ணியம்? நீ ஜெபம் நடத்தி என்ன புண்ணியம்? ஒரு புண்ணியமும் கிடையாது. ஆகவே அதிகாலையில் எழுந்து 1 மணி நேரம் மண்டியிட்டு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இறை வார்த்தையை வாசித்து தியானித்து ஆண்டவரை வரவேற்க ஆயத்தமாக இருங்கள். உபவசித்து ஊக்கமாக ஜெபியுங்கள். இறை ஊழியர்களே, வாரத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் உபவசித்து கட்டாயம் ஜெபிக்க வேணும். இந்த உடலை ஒடுக்க வேண்டும். இந்த உடலை அடக்க வேண்டும். அடக்கி ஆள வேண்டும். அப்பொழுது உங்கள் வாய் வழியாக வெளியே வருகிற இறை வார்த்தை 1000 ஆத்துமாக்களை அறுவடை செய்யும் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, அரியணையிலே ராஜாதி ராஜாவாக அமர்ந்திருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விண்ணக வாசிகளோடு சேர்ந்து நாமும் ஆராதிப்போம். ஆமென். Amen. அரியணையில் வீட்டிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீட்டிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்தவர்களாகவும் கடவுளுடைய சொந்த மக்களாகவும் இருக்கின்றீர்கள் என்றால் அவரால் படைக்கப்பட்டவைகளையும் படைக்கப்பட்டவர்களையும் தெய்வம் என்று சொல்லி நீங்கள் வழிபடவே கூடாது. மிக முக்கியமாக சூரிய வழிபாடு, இயற்கை வழிபாடு, உருவ வழிபாடு, சிலை வழிபாடு, வேற்று தெய்வ வழிபாடு, சாத்தான் வழிபாடு ஒரு நாளும் செய்யாதீர்கள். இது ஆண்டவருக்கு அருவருப்பு. நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவை ஆராதியுங்கள். இங்கேயும் சரி அங்கேயும் சரி, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு நீங்க நடந்தீங்கன்னாக்கா இடையில விழுந்து அம்போன்னு செத்து போயிடுவீங்கங்க. ஆகவே ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். உருவமற்ற கடவுளை உள்ளத்தில் ஆராதியுங்கள். ஆமென். Amen. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இணைச்சட்டம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை படியுங்க. மேலும் வான் நோக்கி கண்களை உயர்த்தி கதிரவன், நிலா, விண்மீன்கள், வான்படைகள் ஆகிய நீங்கள் கண்ணால் காணும் பொருட்களுக்கு முன் மண்டியிட்டு வணங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வானத்துக்கு கீழுள்ள எல்லா மக்களினங்களுக்கும் பணிபுரியவே அவற்றை ஏற்படுத்தியுள்ளார். பிரைஸ் தி லார்ட். Praise Praise the the Lord. Lord. பிரியமானவர்களே, வானோக்கி கண்களை உயர்த்தி கதிரவன், நிலா, விண்மீன்கள், வான்படைகள் இவற்றுக்கு முன்னால மண்டியிட்டு வணங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. காரணம், நமக்கு பணிவிடை செய்வதற்காகவே ஆண்டவர் இவை எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார். அப்படிதானே? ஆமா. நமக்காக படைக்கப்பட்டிருக்கிறதுக்கு முன்னால தெய்வம்னு சொல்லி கடவுள்னு சொல்லி வழிபட்டாக்கும் கடவுள் சந்தோஷப்படுவாரா? படமாட்டார். ஆக பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட செயல்களை ஒரு நாளும் செய்யாதீர்கள். படைக்கப்பட்டவைகள் கடவுள் அல்ல என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். படைக்கப்பட்டவைகள் முன்னால ஒரு நாளும் மண்டியிட்டு வணங்காதீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படியுங்க. அவர் என்னை ஆண்டவரது இல்லத்தின் உள் கூடத்திற்கு கூட்டி வந்தார். அங்கே ஆண்டவரது கோவிலின் வாயிற்பகுதியில் மண்டபத்திற்கும் பீடத்திற்கும் இடையில் ஏறக்குறைய 25 பேரை கண்டேன். அவர்களின் முதுகு ஆண்டவரது இல்லத்தையும் முகம் கிழக்கு திசையும் நோக்கியிருந்தன. அவர்கள் கிழக்கே பார்த்து கதிரவனை தொழுது கொண்டிருந்தனர். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கடவுள் எசேக்கியேலை கோவிலுக்குள்ள அழைச்சிட்டு போறார்.
அங்கே என்ன நடக்குதுனாக்கும், யூதா குடும்பத்தைச் சேர்ந்த 25 பேர் சூரியனை வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள். படைத்தவரை புறக்கணிச்சுட்டு யார வழிபடுறாங்க? சூரிய வழிபாடு செய்றாங்க. இத பார்த்தோன்னா கடவுள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரா? இல்ல. யூதா குடும்பம்னா என்னங்க? யூதா குடும்பத்தாரை ஆண்டவர் விசேஷமாக ஆசீர்வதித்திருக்கார். ஆண்டவரை துதித்து போற்றி புகழ்ந்து ஆராதிப்பதற்கு மாத்திரம். அப்படிப்பட்ட குடும்பத்தில இருந்து 25 பேர் எழுந்து வந்து கிழக்கு நோக்கி சூரியனை பார்த்து வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் வேதனையோடு இறைவாக்கினர்கிட்ட காட்டுறார். பாரு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கூட ஆண்டவர் மேல கண்களை பதிக்கிறத விட்டுட்டு வான் நோக்கியோ கீழ் நோக்கியோ பார்த்தோம்னாக்கும் அடிபடுவது நிச்சயம் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். சூரியனை ஆண்டவர் நமக்கு ஒளி கொடுப்பதற்காக படைத்திருக்கிறார். நமக்கு பல நன்மைகளை செய்வதற்காக படைத்திருக்கிறார். அதை விட்டுட்டு சூரிய நமஸ்காரம், சூரிய வழிபாடு செய்யவே கூடாது என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. Hallelujah. இந்த நாட்களிலே ஒளியாம் இயேசு கிறிஸ்துவை புறம்பே தள்ளிட்டு சூரிய வழிபாடு செய்கிறவங்கள் எத்தனையோ பேர் உண்டு. கிறிஸ்தவர்களைத்தான் நான் பேசுறேன், வேற யாரையும் பத்தி நான் பேசல. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அதிகமாக படிச்சவங்க சூரிய வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சூரியனை கடவுள் என்று சொல்லி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது பிரியமானவர்களே, இது ஆண்டவருக்கு அருவருப்பு. ஆண்டவரை தவிர படைக்கப்பட்டவைகளையும் படைக்கப்பட்டவர்களையும் நீங்கள் ஆராதிக்கின்றீர்கள் என்றால், கடவுள் என்று சொல்கிறீர்கள் என்றால், இது ஆண்டவருக்கு அருவருப்பு. இப்படிப்பட்ட அருவருப்புகளை நீங்கள் ஒரு நாளும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, கவனமாக கேளுங்க. படைக்கப்பட்டவைகள் நமக்கு பணி செய்வதற்கும் நமக்கு உதவி செய்வதற்குமாகத்தான் ஆண்டவர் படைச்சிருக்கார். நம்ம சந்தோஷமா இருக்கணும், எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி தான் படைச்சிருக்காரு. ஆனா படைத்தவரை புறம்பே தள்ளிட்டு ஒரு காலம் படைக்கப்பட்டவைகளையும் உங்களுக்கு பணி செய்வதற்காக உண்டாக்கப்பட்டவைகளையும் தெய்வம் என்று சொல்லி வணங்காதீர்கள். Praise the Lord. Praise the Lord. இணைச்சட்டம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன். சகிக்காத இறைவன். வேற்று தெய்வ வழிபாடு செய்யலாமா? கூடாது. இதுவும் சரிதான், அதுவும் சரிதான். நாங்களாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பொண்ணு கொடுத்தோம், பொண்ணு எடுத்துக்கிட்டோம். அங்கேயும் தான் போவோம், இங்கேயும் தான் வருவோம் அப்படின்னு சொல்லலாமா? இந்த வசனம் உங்க இருதயத்துல எழுதி வைங்க. வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன் நம் ஆண்டவர். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காக ஏராளம் பாடுகள் பட்டு இரத்தம் சிந்தி மரித்து நம்மை மீட்டிருக்க, நன்றி கெட்டவர்களாக நம்மை படைத்தவரை, நம்மை மீட்டவரை உதறி தள்ளிவிட்டு வேற்று தெய்வ வழிபாட்டுக்கு ஒரு நாளும் செல்லாதீர்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, சாலமோன் அரசனான பொழுது அவர் ஆண்டவர்கிட்ட எனக்கு ஞானமும் அறிவும் வேண்டும் என்று கேட்டார். அவர் கேட்ட ஞானத்தையும் அறிவையும் அவர் கேட்காத ஏராளம் செல்வத்தையும் கொடுத்து ஆண்டவர் சாலமோனை மேன்மையாக உயர்த்தி வைத்திருந்தார். இந்த சாலமோன் என்ன செஞ்சா தெரியுமா? நன்றி கெட்டவராக வேற்று தெய்வ வழிபாட்டுக்கு கடந்து சென்று விட்டார். உண்மை தெய்வத்தை உதறி தள்ளிவிட்டு வேற்று தெய்வ வழிபாடு. பிரியமானவர்களே, இந்த சாலமோன் உடல் ஆசைக்கு அடிமைப்பட்டு ஏராளமான புற இனத்து பெண்களை மணந்து அந்த புற இனத்து பெண்களின் ஆசைகளுக்கு விருப்பங்களுக்கு ஏற்ப வேற்று தெய்வ வழிபாட்டுக்கு கடந்து சென்றார். பிரியமானவர்களே, இறுதியிலே அவருடைய முடிவு மிகவும் பரிதாபமாக இருந்தது என்று கேள்விப்படுகிறோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, எகிப்திலிருந்து கானானை நோக்கி புறப்பட்டு சென்ற இஸ்ராயேல் மக்களைப் போலவும் சாலமோன் ராஜாவை போலவும் ஒரு நாளும் நன்றி கெட்டவர்களாக இருக்காதீர்கள். ஒரு நாளும் வேற்று தெய்வ வழிபாட்டுக்கு கடந்து செல்லாதீர்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு போதுமானவராக இருக்கிறார். எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாக இருங்கள்.
Praise the Lord. Praise the Lord. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். தாயின் வயிற்றில் உருவான அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நமது கரத்தை பிடித்து வழி நடத்தி கொண்டு வருகிறவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நாம் சரிந்து விடாதபடி, ஒடிந்து விடாதபடி எடுத்து நிலைநிறுத்துகிறவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இறுதியிலே பரலோகத்திலே நமக்காக மனித கைகளால் கட்டப்படாத ஒரு வீடு ஏற்பாடு செய்து அந்த வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக நமக்காக காத்து கொண்டு இருப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவரை உதறி தள்ளலாமா? தள்ளக்கூடாது. நன்றி கெட்டவர்களாக மாறலாமா? நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவின் அன்பை அனுபவித்திருக்கிறீர்கள் என்றால், அவருடைய மீட்பை அனுபவித்திருக்கிறீர்கள் என்றால் நன்றி உள்ளவர்களாக இருங்கள். காலையில ஒரு இடத்துக்கும் மாலையில ஒரு இடத்துக்கும் இங்கேயும் அங்கேயுமாக ஓடி அலையாதீர்கள். நம் ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் ஒருவரே கடவுள். அவர் ஒருவரே மகா பரிசுத்தர். ஆமென். ஆமென். போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. Praise the Lord. Praise the Lord. இணைச்சட்டம் 4ஆம் அதிகாரம் 15 16 வரை உள்ள வசனங்களை படிங்க. ஒரேபு மலையில் நெருப்பினின்று ஆண்டவர் உங்களோடு பேசிய அந்நாளில் நீங்கள் எந்த உருவத்தையும் காணவில்லை. எனவே மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள். நீங்கள் அழிவுக்கு உள்ளாகாதபடி சிலைகளை செய்யாதீர்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, கடவுள் உருவமற்றவர். உருவமற்ற கடவுளை உள்ளத்தில் தான் ஆராதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு நாளும் நீங்கள் அழிந்து போகாதபடி சிலைகளை செய்யாதீர்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் அழிந்து போகாதபடி சிலைகளை செய்யாதீர்கள். சிலைகளை கடவுள் என்று சொல்லி வழிபடாதீர்கள். ஆண்டவர் சிலை வழிபாட்டை அருவருக்கிறார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை இம்மட்டுமாய் அன்பு செய்து இம்மட்டுமாய் பாதுகாத்து பராமரித்து வந்து கொண்டிருக்கிற நேரத்திலே உயிரற்ற சிலைகளை நீங்கள் தெய்வம் என்று சொல்லி வழிபடும் போது அது ஆண்டவருக்கு அருவருப்பாக மாறுகிறது. அது பிரியமானவர்களே, நன்றி உள்ளவர்களாக இருங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு நாளும் உதறி தள்ளாதீர்கள். அவர் உங்களை உதறி தள்ளினாக்க எப்படி இருக்கும் தெரியுமா? படு பாதாளத்தில் தான் போய் விழுவோம். ஆகவே அச்ச நடுக்கத்தோடு தெய்வ பயத்தோடு எப்பொழுதும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இருங்கள். அவரை மாத்திரம் ஆராதித்து அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். விசுவாசத்தில் வேரூன்றி இருங்கள். என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. எது நடந்தாலும் எது போனாலும் எது இருந்தாலும் நானும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் ஆராதிப்பேன். உங்க உள்ளத்துல எழுதி வைங்க. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், சாப்பிட்டாலும் சாப்பிடலைனாலும், பஞ்சம் வந்தாலும் மழை வந்தாலும் என்ன வந்தாலும் நான் ஆண்டவரை மாத்திரம் ஆராதிப்பேன். உள்ளத்துல எழுதி வைங்க. Praise the Lord. Praise the Lord. ஒரு ஆள் உங்கள்கிட்ட வர்றாங்க, ஏங்க உங்களுக்கு தவறான ஒன்று சொல்லி கொடுத்துட்டாங்கங்க, இயேசுன்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் அவரை வழிபடாதீங்கங்க, விட்டுருங்கங்க, வேஸ்ட் ஆஃப் டைம்ங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்ல போறீங்க? வாழ்ந்தாலும் செத்தாலும் இயேசுவுக்கே. என்ன சொல்லணும்?
வாழ்ந்தாலும் செத்தாலும் இயேசுவுக்கே. என் தேவன் உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஆமென். நேற்றும் இன்றும் நாளை மாறாதவர். ஆமென். ஆமென். அவர் ஒருவரே சத்தியம். ஆமென். ஆமென். அவர் மாறாத தேவன். அவர் மீண்டும் வரவிருக்கிறார். ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். Praise the Lord. முழக்கமுடனுங்க. யாராவது உங்கள்கிட்ட வந்து அப்படின்னு ஒருத்தர் இல்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் இருக்கிறாருங்கிறத வாயால காட்டணும், வாழ்க்கையால காட்டணும். பிரைஸ் லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இணைச்சட்டம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். என்னை தவிர வேறு கடவுள் உங்களுக்கு இருத்தலாகாது. ஆமென். 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 முதல் கட்டளை என்னங்க? உனக்கு கர்த்தாவாகிய சர்வேஸ்வரன் நானே. என்னை தவிர வேறு சர்வேஸ்வரன் உனக்கு இல்லாது போக கடவுது. இதுதான் கட்டளை. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்ன தவிர வேறு கடவுள் உனக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம யார மாத்திரம் வழிபடணும்? இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் வழிபடுங்க. சிலைகள் முன்னால ஒரு நாளும் மண்டியிடாதீங்க. எசாயா 42:8வது வசனத்துல என்ன சொல்றாரு தெரியுமா நம்ம ஆண்டவர்? நானே ஆண்டவர், அதுவே என் பெயர். என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டு கொடேன். ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. ஆக நம்ம என்ன செய்யணும்? ஒரு நாளும் சிலைகள் முன்னால மண்டியிடக்கூடாது. ஒரு நாளும் சிலைகளை தெய்வம் என்று சொல்லி வழிபடவும் கூடாது. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, அச்சநடுக்கத்தோடும் தெய்வ பயத்தோடும் எப்பொழுதும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால மண்டியிடுங்க. அவர் ஒருவரே வாழும் தெய்வம். அவர் ஒருவரே நேற்றும் என்றும் நாளையும் மாறாத தேவன். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி. உலகிற்கு இறுதி தீர்ப்பு வழங்க அதி சீக்கிரத்தில் வரவிருக்கிறவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆமென். அவர் வரும் பொழுது மண்ணுலகில் உள்ள மக்கள் எல்லோரும் மாரடித்து புலம்புவார்கள். ஏன் மாரடித்து புலம்புவார்கள்? எசாயா 2வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க, மிகவும் தெளிவாக கூறப்படுகிறது. கிடைக்க போகும் தண்டனையையும் இழக்க போகும் நித்திய பேரின்ப வீட்டையும் நினைத்து மாரடித்து புலம்புவார்களாம். அந்த நாள் சீக்கிரமாக வரவிருக்கிறது. உலகின் இறுதி நாள் அதி சீக்கிரத்தில் வரப்போகிறது. இறுதி காலம் வந்தாச்சு. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவர் ராஜாதி ராஜாவாக ஜெகஜோதியோடு வருவதை பார்க்கும் மண்ணில் உள்ள மக்கள் எல்லோரும் மாரடித்து புலம்ப போகிறார்கள். அல்லேலூயா. Hallelujah. தாங்கள் வழிபட்டு வந்த சிலைகள், மிகுந்த நம்பிக்கையோடு வழிபட்டு வந்த சிலைகள், நம்மை காப்பாற்றும் என்று விசுவசித்து வழிபட்டு வந்த சிலைகள் தங்களை காக்க இயலாது என்பதை அறிந்த மக்கள் அவற்றை வௌவால்களுக்கும் அகல் எலிகளுக்கும் வீசி எறிந்து விடுவார்களாம். ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, ஏமாந்து போகாதீங்க. உங்களை காக்க வல்லவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. உங்களை ரட்சிக்க வல்லவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. உங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்க வல்லவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் ஒருவரே கடவுள். அவரை மாத்திரம் ஆராதிங்கள். Praise the Lord. Praise the Lord. திருவழிபாடு 22:8-9 வரை உள்ள வசனங்களை படிங்க. யோவானாகிய நானே இவற்றையெல்லாம் கண்டேன், கேட்டேன். அப்பொழுது இவற்றை எனக்கு காட்டிய வானதூதரை வணங்கும் பொருட்டு அவருடைய காலடியில் விழுந்தேன். அவரோ என்னிடம், வேண்டாம், உனக்கும் இறை வாக்கினர்களான உன் சகோதரர் சகோதரிகளுக்கும் இந்த நூலில் உள்ள வாக்குகளை கடைப்பிடிப்போருக்கும் நான் உடன் பணியாளனே. கடவுளை மட்டுமே நீ வணங்க வேண்டும் என்றார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, திருத்தூதர்களுள் ஒருவரான யோவான் வானதூதரை வணங்கும்படி அவருடைய காலில் விழுகிறார். அப்போ வானதூதன் என்ன சொன்னாரு? ஆமாமா, நான் கடவுள்கிட்ட இருந்து வந்திருக்கிறேனாக்கும், அவருடைய பிரசன்னத்துல இருந்து கடந்து வந்திருக்கிறேனாக்கும், நல்லா 2 கால்லையும் படுறது மாதிரி விழுப்பா, உன்னை ஆசீர்வதிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லலை. என்ன சொன்னாரு? வேண்டாம், வேண்டாம், நான் உனக்கும் இறைவாக்கினர்களுக்கும் இந்த நூல்ல உள்ள இறை வாக்குகளை படிச்சு அதை வாழ்வாக்குறவர்களுக்கும் உடன் பணியாளன். இப்ப வானதூதன் யாருக்கு பணியாளன்?
நமக்கும் கடவுளுக்கும் பணியாளன். ஹல்லேலூயா. ஹalleluya. அப்படிப்பட்ட வானதூதருக்கு இன்னைக்கு என்ன நடக்குது? ஒரு உருவத்தை செஞ்சு அவரை கடவுளாக வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியமானவர்களே, இது ஆண்டவருக்கு அருவருப்பு. ஆண்டவர் நமக்கு பணிவிடை செய்வதற்காக யாரை படைத்து கொடுத்திருக்கிறாரோ அவர் காலில் விழுகிறதும் அவரையே தெய்வம் என்று சொல்றதும் அருவருப்பு என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் ஆராதியுங்கள். வான தூதர்களை ஆராதிக்கவோ வணங்கவோ கூடவே கூடாது. இன்னைக்கு ஏகப்பட்ட இடங்கள்ல தேர் திருவிழாலாம் நடக்குது. அது தவறு என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். யாரை ஆராதிக்க வேண்டும்? யாரை இயேசுவை கொண்டாட மட்டும். வேண்டும்? யாரை இயேசு. மகிமைப்படுத்த வேண்டும்? இயேசு. இயேசு கிறிஸ்துவை. Praise the Lord. Praise the Lord. வானதூதன் யாருங்க? நம்ம அப்பாவுக்கும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் பணியாளர். பணியாளர். Praise the Lord. Praise the நம்ம Lord. ஆண்டவர் எங்கே வச்சிருக்கிறாருங்க? எவ்வளோ உயரத்துல வைக்க முடியுமோ அவ்வளோ உயரத்துல வச்சிருக்காரு. பிரியமானவர்களே, ஒரு நல்ல வசதியான ஒரு குடும்பத்துல அப்பா அம்மா பிள்ளைங்க இருக்கிறாங்க. வாசல்ல ஒரு வாட்ச்மேன் இருக்கிறான். நீங்க காலையில இருந்து போய் வாட்ச்மேன் கார்ல விழுந்தா உங்க அப்பா என்ன சொல்லுவாரு? நல்லா விழுப்பா, ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா, அப்படியா சொல்லுவாரு? டேய், உனக்கு புத்தி இருக்காடா? உனக்கு உதவி செய்யறதுக்கு உனக்கு ஒரு பணியாளனா அவன் இருக்கிறான். அவன் காலில் போய் விழுந்தாக்கு என் மதிப்பு என்ன ஆகுறது? கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பார். கேட்பார். அப்போ விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நம்முடைய சொந்த தகப்பன் என்ன சொல்றாரு? உனக்கும் எனக்கும் பணியாளன் அவன். அந்த வானதூதன் அவன் காலில் விழாத. Praise the Lord. Praise the Lord. திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 25லிருந்து 26 வரை உள்ள வசனங்களை படியுங்க. பேதுரு உள்ளே வரவே கொர்நேலியு அவரை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார். பேதுரு, எழுந்திடும், நானும் ஒரு மனிதன்தான் என்று கூறி அவரை எழுப்பினார். Praise the Lord. Praise the Lord. இறை வார்த்தையின் மீது அதிக ஆர்வம் உள்ளவராக இருந்தார் நூற்றுவ தலைவர் கொர்நேலியு. வானதூதனின் வாக்கின்படி கொர்நேலியு என்ன செய்கிறாரு? தூதர்களை யோப்பா நகருக்கு அனுப்பி பேதுருவை வரவழைக்கிறார். அழைப்பை ஏற்ற பேதுரு கொர்நேலியுவின் வீட்டுக்கு வருகிறார். பேதுருவை பார்த்த கொர்நேலியு அவரை எதிர்கொண்டு போய் அவருடைய காலில் விழுகிறார். அப்போ பேதுரு என்ன சொல்றாரு? ஆமா, நான் தான் முதல் போப்பு, விழுப்பா, ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? சொன்னாரா? இல்ல. என்ன சொன்னாரு? எழுந்திரும், நானும் மனிதன்தான். அல்லேலூயா. ஹalleluya. பிரியமானவர்களே, யாரெல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறீங்களோ, பொறுப்புல இருக்கிறீங்களோ, சபை தலைவர்களா இருக்கிறீங்களோ, உங்கள் சபையில இருக்க எல்லாரும் வந்து உங்க காலில் விழணும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்கங்க. நம்ம ஃபர்ஸ்ட் தலைவர் பேதுரு எப்படி இருந்தாருன்னு பாருங்க. நானும் மனுஷன்தான், சாதாரண மனுஷன், நானும் மனுஷன்தான், என் காலில் விழாத, ஆண்டவரை மாத்திரம் ஆராதி என்று சொன்னார். அது பிரியமானவர்களே, எக்காரணத்தை முன்னிட்டும் ஊழியக்காரர்கள் கால்லையோ, தலைவர்களுடைய கால்லையோ, பணக்காரர்களுடைய கால்லையோ, அரசியல்வாதிகளுடைய கால்லையோ, மந்திரவாதிகளுடைய கால்லையோ ஒரு நாளும் விழாதீர்கள். தேவையின் முன்னிட்டோ, மற்ற எந்த காரணத்தின் முன்னிட்டோ யார் காலை விழாதீர்கள். காரணம், ஒருவேளை அவர்கள் உங்களை உதாசீனப்படுத்துவார்கள், இல்லை என்றால் உங்களை இழிவுபடுத்துவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய காலில் மாத்திரம் விழுங்க. அவர் உங்களை தூக்கி எடுப்பார். என்ன செய்வாரு? தூக்கி எடுப்பார். தூக்கி எடுப்பார். உங்கள்ட்ட இருக்க எல்லா விதமான அழுக்குகளை கழுவி எடுப்பார். தோள் மீது சுமந்து கொண்டு போவார். உயர்ந்ததொரு இடத்துல உட்கார வைப்பார். உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். அல்லேலூயா. Hallelujah. நல்ல தகப்பன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துங்க. அவரை ஆராதிங்க, அவர் காலில் விழுங்க. அவர் உங்களை தூக்கி எடுத்து ஒரு தாய் தன் குழந்தையை மார்போடு அணைப்பது போல உங்களை அணைத்துக் கொள்வார். சீன்னு சொல்ல மாட்டாரு. நீ அழுக்கா இருக்கிறேன்னு சொல்ல மாட்டாரு. நீ பாவத்தோடு இருக்கிறேன்னு சொல்ல மாட்டாரு. அப்பான்னு சொல்லி நீ அவர்கிட்ட வந்துட்டீனாக்கா அவ்வளவுதான். அவர் பயங்கரமா இறங்கிடுவாரு. சகல பாவங்களை மன்னிச்சிருவார். ஐயோ, நான் இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டேனே, நான் எப்படி என் ஆண்டவர்கிட்ட போறது என்று மாத்திரம் நினைக்காதீங்க. நீ என்ன பாவம் செய்திருந்தாலும் சரி, அப்பா நான் வந்துட்டப்பா அப்படின்னு மாத்திரம் சொன்னா போதும். அவர் உன் பாவங்களை எல்லாம் மன்னிச்சு உன்னை ஒரு புதிய மனுஷனாக்குவார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிச்சு பாருங்க.
இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் எல்லோரும் மண்டியிட்டு வணங்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனமா கேளுங்க. மண்டியிட்டு ஆராதிக்கக்கூடிய ஒரு நாமம் இருக்குதுனாக்கும், மண்டியிட்டு ஆராதிக்கக்கூடிய ஒரு நபர் உண்டு எனாக்கும், அது இயேசுவை தவிர வேற யாரும் இல்லைங்க. அவர்கிட்ட மாத்திரம் தான் நீங்க மண்டியிடணும். அவர்கிட்ட மட்டும்தான் நம்ம போகணும். Praise the Lord. Praise the Lord. நம்ம ஏராளமான விசுவாசிகளை பார்க்கிறோம். கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் சென்று எங்கெங்கெல்லாம் மண்டியிட்டு வணங்குறத, எதையெல்லாம் மண்டியிட்டு வணங்குறத நம்ம பார்க்குறோம். அப்படிதானே? ஆமா. அப்படி நீங்க பார்க்கும்போது என்ன சொல்லுவீங்க? ஏதாவது சொல்லுவீங்களா அவங்களுக்கு? இல்ல நம்ம இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் மண்டியிட்டு வணங்கணும்னு சொல்லுவீங்களா? நமக்கு ஏன்டா வம்பு? அது எங்கேயோ போகுது. நம்ம போய் சொல்லிக்கிட்டு நாளைக்கு அது 4 வார்த்தைய சொல்லிட்டு போவோம். நமக்கு ஏன் வம்பு? அப்படின்னு இருக்காதீங்க. சத்தியத்தை எந்த நேரத்துல எடுத்து சொல்லணுமோ, வல்லமையோட எடுத்து சொல்லுங்க. அதுக்காகவே ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். பயப்படாதீங்க. இயேசுவின் நாமத்தினால வல்லமையோட எடுத்து சொல்லுங்க. அவங்க திருந்துறாங்களோ திருந்தலையோ அது ஆண்டவருடைய பொறுப்பு. சொல்ல வேண்டியது உங்க கடமை. ஏங்க வடக்கே போறீங்க? நம்ம தெய்வம் உங்களுக்கு போதாதா? ஏங்க அந்த தேர் தூக்குறீங்க? நம்ம கடவுள் உண்மையான கடவுள் இயேசு கிறிஸ்துங்க. அவர் போதாதா? போதாதா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு வந்துருங்க. அது வேலை செய்யும். பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்ய வப்பாரு. ஆனா நீ சொல்லலைனாக்கும் ஆண்டவர் உன்னை கொடைஞ்சு எடுத்துருவாருங்கிறத நினைச்சுக்கோ. உன்னை எதுக்காக அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன்? உன்னை எதுக்காக எடுத்து நிறுத்தியிருக்கேன்? நீ ஏன் கிறிஸ்தவளா இருக்கிற? என்னை பற்றி அறிவிக்கிறதுக்கு தானே, என்னை பற்றி சொல்றதுக்கு தானே என்று கேட்பார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. மத்தேயு 4வது அதிகாரம் 9, 10 வசனங்களை படியுங்க. அவரிடம், நீர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, சாத்தான் ஆதி முதற்கொண்டு பொய்யன், திருடன், ஏமாற்றுக்காரன், வஞ்சிப்பவன், கூடு விட்டு கூடு பாயபவன். அவன் எப்படிப்பட்ட கில்லாடியா இருக்கணும்னாக்கும் இயேசு கிறிஸ்துவையே சோதிக்க போனான். பிரியமானவர்களே, அவன் இயேசு கிறிஸ்துட்ட போய் நீ நெடுஞ்சாங்கடையா விழுந்து என்னை வணங்கினாக்கும் இவை எல்லாவற்றையும் தருவேன். நீ சின்ன வயசா இருக்கிற, நீ என்னத்துக்கு சிலுவையில போய் சாவ போற? இந்த மக்களை மீட்கிறதுக்காக தானே நீ சாவ போற சிலுவையில. இந்த மக்களையும் தந்துடுறேன், இந்த உலகத்தையும் தந்துடுறேன், எல்லாத்தையும் தந்துடுறேன். நீ பார்க்குற இந்த அரண்மனைகளை எல்லாத்தையும் தந்துடுறேன், இந்த ராஜ்யங்கள் எல்லாத்தையும் தந்துடுறேன். நீ ஏன் சாகணும்? என் காலில் மட்டும் விழு, ஒரே ஒரு தடவை விழுந்துரு, உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். இப்போ நீங்களா இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? உலகத்து முழுசும் தந்துருவியா? யாரும் பார்க்கலையே அப்படின்னு பொடுக்குன்னு விழுந்துருவீங்க. அப்படித்தானே? பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் என்ன சொன்னாரு? அகன்று போ சாத்தானே. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவருக்கு மாத்திரம் பணி செய் அப்படின்னு சொல்லி சாத்தான் கிட்ட கூட ஆண்டவர் சொல்றார். ஹalleluya. அல்லேலூயா. படைக்கப்பட்ட எல்லோரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் தான் ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, கவனமா கேளுங்க. ஒரு நாளும் சாத்தானை ஆராதிக்காதீர்கள். ஒரு நாளும் சாத்தான் வழிபாடு செய்யாதீர்கள். சாத்தானின் முத்திரையாகிய 666 எனும் நம்பரை உங்கள் வலது கையிலேயோ உங்கள் நெற்றியிலேயோ இட்டுக்கொள்ளாதீர்கள். அந்த முத்திரையை நீங்கள் இட்டுக்கொள்ளும் பொழுது நீங்கள் யாருக்கு சொந்தமாகிறீர்கள்? சாத்தானுக்கு. சாத்தானுக்கு சொந்தமாகிறீர்கள். சாத்தானுக்கு சொந்தமானால் அவன் உங்களை எந்த அரண்மனையில் கொண்டு போய் வைப்பான்? எரி நரகத்தில். அங்கேதான் கிடைக்கும். அங்கேதான் கிடைக்கும். ஆகவே விற்கவும் வாங்கவும் முடியாதே. இந்த முத்திரை குத்தலைனாக்கும் எப்படி சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னு மாத்திரம் நினைச்சிடாதீங்க. மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலும் அவன் உயிர் வாழ்கிறான். ஆமென். ஆமென். நம்மை படைத்தவர் நம்மை தாங்குவார், நமக்கு சாப்பாடு கொடுப்பார், நம்ம தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இன்றைய கலங்காதீர்கள். ஆனால் விசுவாசத்தில் மட்டும் வேரூன்றி நில்லுங்கள். ஹalleluya. Hallelujah. பிரியமானவர்களே, வஞ்சிக்க வரும் சாத்தானை எதிர்க்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மீண்டுமாக சொல்கிறேன். அதிகாலையில் எழுந்து துதிக்கணும்.
சாத்தானுடைய சோதனையிலிருந்து நீங்க தப்பணும்னாக்கும் ஒரே வழி அதிகாலையில எழுந்து துதியுங்க. இன்னைக்கு அநேகருக்கு படிக்க முடியல, வேலை செய்ய முடியல, அங்கே போ முடியல, இங்க தலைவலி. காரணம் என்ன? காரணம் என்ன? என் தேவனை நீ கூப்பிட்டு இருந்தீன்னா அதிகாலையில இந்த உடம்புல இருக்க சகல நோயை எடுத்திருப்பாரு. பூர்ண சுகத்தினால ஆசீர்வதிச்சிருப்பார். ஆகவே சாத்தானை எதிர்த்து நிற்க, அவனுடைய வஞ்சக தந்திரங்கள்ல இருந்து நீ தப்பியோட ஒரே வழி அதிகாலையில எழுந்து துதியுங்க. வேத புத்தகத்தை எடுத்து வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்க. உபவசித்து ஊக்கமாக செபியுங்கள். அப்பொழுது சாத்தானை எதிர்த்து நிற்க உங்களுக்கு வல்லமை கிடைக்கும். சாத்தானை ஓட ஓட துரத்தலாம். Praise the Lord. Praise the Lord. யோவான் 14:6 வாசியுங்கள். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. Praise the Lord. Praise the Lord. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் பாருங்க. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாக அல்லாமல் ஒருவனும் பரலோகம் வர முடியாது. Praise the Lord. Praise the Lord. எத்தனை கோடி தெய்வங்கள் இந்த உலகத்துல இருந்தாலும் பரலோகம் போறதுன்னா யார் வழியா தான் போகணும்? இயேசு. வேற வழியே இல்லைங்க. நீ அவங்களையும் இவங்களையும் கும்பிட்டுட்டு அவங்க காலையும் இவங்க காலையும் விழுந்துட்டு ஏமாந்து போகாதீர்கள். அல்லேலூயா. Hallelujah. பரலோகம் போகணும்னாக்கும் நீங்க செபிச்சே ஆகணும். யார்கிட்ட ஜெபிக்கணும்? இயேசு. இயேசுகிட்ட ஜெபிக்கணும். என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன், நான் செய்வேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரே ஒழிய, அவங்க கேட்டா செய்வேன் உங்களுக்காக, இவங்க கேட்டா செய்வேன் உங்களுக்காக அப்படி இல்லை. என் பெயரால் நீ எதை கேட்கிறியோ அதை நான் செய்வேன். Praise the Lord. Praise the Lord. வாக்கு மாறாதவருங்க. செய்வேன் என்றால் சத்தியம் சத்தியமாக செய்வார். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். ஒரு காலம் வேற்று தெய்வ வழிபாடுகளுக்கோ, சிலை வழிபாடுகளுக்கோ, சாத்தான் வழிபாடுகளுக்கோ, உருவ வழிபாட்டுக்கோ, சூரிய வழிபாட்டுக்கோ, இயற்கை வழிபாட்டுக்கோ செல்லவே செல்லாதீர்கள். Praise the Lord. Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. சமீபத்திலே ஒரு சகோதரர் வந்தார் ஜெப உதவிக்காக. வந்தவர் இப்படி சொன்னார். வீட்டுல பயங்கர சண்டை, நிம்மதியே கிடையாது. நிலத்துல விளையிறது வீட்டுக்கு வர மாட்டேங்குது. அதுக்கு இடையில அவ்வளவு அழிவு இருக்குது. காசு கிடைக்குது, அதை அனுபவிக்க முடியாம போய்கிட்டே இருக்குது. என்னன்னு தெரியல சிஸ்டர், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு சில காரியங்களை எனக்கு காட்டி கொடுத்தார். அப்ப நான் சொன்னேன், நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பிரமாணிக்கமுள்ள குடும்பமாக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டேன். நிச்சயமா நாங்க பூர்வீக கிறிஸ்தவங்க சிஸ்டர். இல்லை நீங்க கொஞ்சம் அப்படி இப்படி மந்திரவாதி அப்படி இப்படிலாம் போயிருக்கீங்களா சிஸ்டர்? நீங்க என்ன கேட்குறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு கேளுங்க சிஸ்டர் அப்படின்னா. இல்லப்பா சும்மா சொல்லுங்க, மந்திரவாதி அப்படி இப்படிலாம் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்காது, அழிவு தான் வரும், அதான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படிலாம் கிடையாது சிஸ்டர். எங்க அப்பா கிறிஸ்தவர், கோயில வேலை செஞ்ச உபதேசியாரு. எங்க தாத்தா கிறிஸ்தவர், கோயில்ல பாட்டு போட்டவர். எங்க தாத்தாவுடைய அப்பா அம்மா எல்லாரும் கிறிஸ்தவங்க, பூர்வீக கிறிஸ்தவங்க, கடவுளுக்கு ஊழியம் எடுத்தவங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், உன் இடுப்புல ஒரு கயிறு கட்டி இருக்கிறியே, அதுல 5 தாயத்து தொங்குதே, அது என்ன அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடு கொடுத்தது அது. அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நிச்சயமா உண்டு. நீ ரட்சிப்பு வேணும், உனக்கு விடுதலை வேணும் உன் குடும்பத்துக்குன்னு சொல்லி வந்திருக்கிற. சாத்தானை வச்சு இறுக்கி கட்டிக்கிட்டு வந்திருக்கினாக்கா சாத்தான் உன் குடும்பத்தை அழிக்காம போகாது அப்படின்னு சொன்னதுமே டக்குன்னு கயத்தை தூக்குனாரு. 5 தாயத்து தொங்குது அதுல. கிறிஸ்தவர் செய்யற பாருங்க. ஆனா வெளியில என்ன பேச்சு? நாங்க இப்படிப்பட்டவங்களாக்கும் அப்படிப்பட்டவங்களாக்கும் பாரம்பரிய கிறிஸ்தவங்க. ஒரு நாளும் சாத்தான் வழிபாட்டுக்கு போகாதீர்கள். நீங்கள் சாத்தானை வழிபட்டால் மந்திரவாதி முன்னால போய் ஒரே ஒரு தடவை நீ உட்கார்ந்தீங்கன்னா போதும், உன் குடும்பம் தரமாட்டோம். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இறுதி காலம் வந்தாச்சு. ஆண்டவர் நம்ம கையில வாழ்வையும் சாவையும் வைக்கிறார். கரத்தை நீட்டி எது வேணுமோ எடுத்துக்கிறங்க. வாழ்வு வேணுமா எடுத்துக்கிறங்க, சாவு வேணுமா எடுத்துக்கிறங்க. ஆண்டவர் நம்ம கையில வச்சுட்டாருங்க. அது பிரியமானவர்களே, வாழ்வுக்கு செல்லும் வாயில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவரை உறுதியாக பற்றி கொண்டு பரலோகம் செல்ல முயற்சி செய்யுங்கள். அழிவுக்கு எட்டிச் செல்பவன் சாத்தான். அவன் பின்னால் நீங்கள் சென்றால் அழிவது சத்தியம். பிரியமானவர்களே,
ஆகவே பிரியமானவர்கள், நீங்க அழிந்து போகக்கூடாது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் இரத்தம் சிந்தி இருக்கிறார். ஆகவே அவரை உறுதியாக பற்றிக்கொண்டு பரலோகத்தை நோக்கி பிரயாணம் செய்யுங்கள். பிரியமானவர்களே, தூய ஆவியாருக்கு ஒரு நாளும் வருத்தம் உண்டாக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு அவர் நம் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக இருக்கிறார். அந்த முத்திரை உடைஞ்சு போகாதபடி எப்பொழுதும் பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். எப்பொழுதும் துதியுங்கள். எப்பொழுதும் ஜெபியுங்கள். இறை வசனத்தை வாசித்து தியானம் பண்ணுங்க. இந்த பரிசுத்தாவினுடைய முத்திரை ஒரு சின்ன கண்ணாடி போலங்க. ஒரு இமேஜின் பண்ணிக்கிற கண்ணாடி போல. அது பட்டுன்னு விழுந்தாக்க உடைஞ்சு போயிரும். அப்படித்தானே? ஆமா. நீ பாவம் செஞ்சினாக்கா அந்த பரிசுத்தாவியானவர் போட்ட முத்திரை உடைஞ்சு போயிரும். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ பரிசுத்தமா இருந்து பரலோகம் வந்து சேரப்பாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கூடவே இருந்து உங்கள் கரத்தை பிடித்து வழிநடத்துகிறார். அவர் உங்களை என்றென்றுமாக ஆசீர்வதிக்கிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமான இயேசு கிறிஸ்துவே, உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். தேவாதி தேவனே, நீர் அருவருக்கும் சூரிய வழிபாடு, சிலை வழிபாடு, வேற்றுத் தெய்வ வழிபாடு, சாத்தான் வழிபாடு போன்ற வழிபாடுகளில் எக்காரணத்தை முன்னிட்டும் நீ தெரிந்து கொண்ட மக்கள் விழுந்து விடாதபடி அவர்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவாதி தேவனே, இறுதி காலம் வந்தாச்சு என்கிற சத்தியத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு நொடி பொழுதும் பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து உம்மை சந்திக்க தகுதியுள்ள பிள்ளைகளாக வாழக்கூடிய கிருபையை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் வாழ்நாளெல்லாம் பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து உம்மை மாத்திரம் ஆராதிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எஞ்சியுள்ள நாளெல்லாம் அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றி ஏராளம் தாராளம் ஆத்மாக்களை அறுவடை செய்யக்கூடிய கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். Praise the Lord. Praise the Lord.